அவன் ஜெயிச்சாலும் ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழர்கள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஜீப் கம்பஸ் கார் இருக்குல்ல, அந்த கார் இந்தியாவில் 3ஆவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 3ஆவது வருஷம் ஞாபகமாக இப்போ ஜீப் கம்பஸ் நைட் ஈகிள்ங்கிற வெர்ஷன் விட்டுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்லேயே இருக்கும். நல்லா இருக்குது காரு. வாங்க அதோட ப்ரீஃபாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 3 வருஷனில் விட்டுறாங்க. பெட்ரோல், டீசல், மேனுவல், டீசல், ஆட்டோமேட்டிக் 3 வருஷனில் விட்டுருக்காங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா 1368 cc என்ஜின் கொண்டது. ஃபஸ்ட்டு பெட்ரோல் பார்க்கலாம். பெட்ரோலில் பார்த்திங்கன்னா 163 HP 1.4 லிட்டரில் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முற்றிலும் பெட்ரோல் என்ஜின் கொண்டது. 7 ஸ்பீடு டியூவல் கிளச்சு ஆட்டோ கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்டு டீசல் மேனுவல். அதில் பார்த்திங்கன்னா 173 HP ப்ரொடியூஸ் பண்ணுற 2.0 லிட்டர் டர்போ டீசல் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்டு டீசல் ஆட்டோமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா 9 ஸ்பீட் டார்க்கு கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4x4 வீல் டிரைவ் தந்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 4x4 வீல் டிரைவ் கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல ஸ்மூத்து ஹேண்ட்லிங் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெர்ஷனுங்கிறதுனால இது AWD கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவும் மித்ததுக்கெலாம் இருக்கும். இதில் மட்டும்தான் 4 வீல் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இதில் நியூ ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா அவுட் சைடு இன்சைடு ஃபுல்லாகவே பிளாக் ஆக்சென்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிளாக் கிரில்ஸில் தந்துருக்காங்க. விண்டோ லைன்ஸ் கூட பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் 18 இன்ச்சு அலாய் வீல்ஸ், அதுவும் பிளாக்கில். ஜீப்பு பேட்ஜ் இருக்குல்ல முன்னாடி, அந்த டிசைன் அதுவும் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்க, ஃபுல் ஃபினிஷில் நல்லாயிருக்கு. மித்தது பார்த்திங்கன்னா லெதர் சீட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக் ட்ரிம்ஸ் தந்துருக்காங்க டேஷ்போர்டில். அதாவது ஒரு எட்ஜ் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்டர் மாதிரி. ஓகே, வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா புதுசாக 7.0 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் தந்துருக்காங்க ஆப்பிள் கார்ப்ளேயோட. அதுலேயே ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு அந்த ஆப்ஷன் இருக்குது. டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. டியூவல் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ் தந்துருக்காங்க. ABS இருக்குது. EBD எனேபிள் இருக்குது. சியான் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. மித்த பார்த்திங்கன்னா ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 120 to 127 கிலோவாட் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. பேலோட் பார்த்திங்கன்னா 160 to 340 kg லோடு இழுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட டோட்டல் வெயிட்டு பார்த்திங்கன்னா 1551 to 1740 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஃபியூயல் டேங்க் பார்த்திங்கன்னா 60 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்டது. இதில் நைட் ஈகிள் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒயிட்டு, பிளாக்கு, கிரே. எக்ஸ்ட்ரா ரெட் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் ஷேடோட வாங்கிக்கலாம். இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா பெட்ரோலில் 40 km/லிட்டர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே டீசல் வேரியன்ஸு, அதாவது டீசல் மேனுவல் ஆகட்டும், டீசல் ஆட்டோமேட்டிக் ஆகட்டும், ரெண்டுக்கும் சேர்த்து 18 கிலோ லிட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வெர்ஷனில் 20 lakhsலேருந்து ஸ்டார்டிங், டீசல் மேனுவலில் 20 lakhsலேருந்து ஸ்டார்டிங். ஆனால் டீசல் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் 23 lakhsலேருந்து ஸ்டார்டிங். ஸோ டீசல் ஆட்டோமேட்டிக்குங்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும். புது வருஷனுக்கு எல்லாமே ஒரு டிசைன் ஆகட்டும், எல்லா இதுலேயும் டீசல் ஆட்டோமேட்டிக் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். யாருக்காச்சும் வேணுன்னா பெட்ரோல் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா பெட்ரோலுக்கும் போகலாம். ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த லாக்டவுனில் ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது லுக்கே. டார்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கில் இருக்குது. சூப்பராக இருக்கும். ஸோ பார்ட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவுட் சைடு போகிறதுக்கு, ஒரு டூருக்கு, அந்த மாதிரி அவுட் சைட் பிளேஸ் போகிறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக ஒரு கார்னால் இது சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இருக்குது. எல்லாமே பிளாக்கு பேஸ்டாக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ இந்த கார் யாராச்சும் வாங்கினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழர்கள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க.